உபாகம புத்தகத்தை கண்டிப்பா நம்ம வாசிக்கணும். ஆமென். அல்லேலூயா. எகிப்திலிருந்து விடுதலையாக்கப்பட்ட ஜனங்கள் கானான் தேசத்துக்குள்ளே பிரவேசிக்கப்பட்ட பிரயாணத்துல வழிகளில் எத்தனையோ ஊழியர்களை அவர்கள் வேதனைப்படுத்தினாங்க, விசனப்படுத்தினாங்க. கர்த்தர் நடத்தி வந்த பாதைகளை நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லல. அநேக சந்ததியார்கள் ஆண்டவருடைய கோபத்துல மறிச்சு போனாங்க. கானானுக்குள்ள யார் பிரவேசித்து? காலேபும் யோசுவாவுடைய சந்ததி. மற்றவர்களுடைய சந்ததிகள் இருந்து அவங்கள இறந்துட்டாங்க, மற்ற சந்ததிகள் இருந்தாங்க. ஆனா அங்க தொடங்கப்பட்ட நாட்களில் அப்பா சொன்னார் பாத்தீங்களா, ஆரம்பத்துல 1ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டதுல இருந்து இன்ன வரைக்கும் யார் இருக்கிறீங்க? அவெல்லாம் நினைச்சு ஜோமான யாருமே இல்லை. அப்போ அப்படி வந்தவர்களுக்கு என்னாச்சு? கர்த்தர் நடத்தி வந்த பாதைகள் தெரியாது. இப்ப நீங்க உங்க பிள்ளைகளுக்கு சொன்னாதான் ஆண்டவரை பத்தி தெரியும். கர்த்தர் உங்களை எப்படி நடத்தின, உங்க சாட்சி என்ன, தேவன் எப்படி நடத்தினார் அப்படின்றத பிள்ளைகளிடத்தில் நம்ம சொன்னாதான் தெரியும். அப்போ அப்படி வந்த ஜனங்களுக்கு தான் நீங்க இப்போ கர்த்தர் நடத்தி வந்த பாதைகளை மோசே என்ன பண்றாரு? மறுபடியும் இப்ப சொல்ல ஆரம்பிக்கிறார். கர்த்தர் இப்படி நடத்தினார், கர்த்தர் இப்படி நடத்தினார், கர்த்தர் இப்படி நடத்தினார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்பொழுது நான் உங்களை நோக்கி, நீங்கள் கலங்காமலும் அவர்களுக்கு பயப்படாமலும் இருங்கள். ஆரம்பத்தில் ஆண்டவர் நம்மை சந்தித்த இடம் ஒரு மந்திர கட்டில வேதனையோடு கண்ணீரோடு பாரத்தோடு நின்ற அந்த இடம். இன்னைக்கு உங்களை ஆண்டவர் சந்திச்ச இடம் எது ஞாபகம் இருக்கா? எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு? முதல்ல கிறிஸ்துவை குறித்து உங்களிடத்துல பிரசங்கித்த அந்த நேரம், இயேசு கிறிஸ்துவை குறித்து உங்களிடத்துல வெளிப்படுத்தப்பட்ட அந்த நேரம், எதுக்காக சபைக்கு வந்தீங்க, யார் உங்களிடத்துல இயேசுவை குறித்து சொன்னது, அந்த சூழ்நிலைகளை நீங்க எப்படி இருந்தீங்க? அப்போ ஆண்டவர் உங்களுக்கு சொன்ன முதல் வார்த்தை என்னன்னா, நீங்கள் கலங்காமலும் அவர்களுக்கு என்ன பண்ணாதீங்க? சொல்லுங்க. நீங்கள் கலங்காமலும் அவர்களுக்கு பயப்படாமலும் இருங்கள். இதுதான் ஆண்டவர் முதல்ல நமக்கு சொன்னார். நீ கலங்காம பயப்படாத. நம்மை சந்தித்த ஊழியக்காரர்கள் சொன்ன வார்த்தை இதுதான். நாங்க மந்திரக்கட்டில இருக்கும் பொழுது ஒரு தம்பி தமிழரசர், அவர் தான் வீட்டுக்கு வந்து சொன்னார், பேட்டாதீங்க, தைரியமா இருங்க, இயேசு உயிரோடு இருக்கிறார், உண்மையா இருக்கிறார், அவர் நடத்துவார். இது வரைக்கும் நீங்க ஆராதிச்சு வந்த விக்கிரகங்கள்லாம் இல்லை, இயேசுதான் மெய்யான தெய்வம், அவர் உங்களை நடத்துவார், பயப்படாதீங்க. இப்படி சொல்லியிருக்காங்களா? எத்தனை பேர் அந்த தேவன் சந்தித்த நாளிலே நீங்க கண்டிருக்கிறீங்க? உபாகமம் 1ஆம் அதிகாரத்திலே 29ஆம் வசனம். முதல் எனக்கு வெளிப்பட்ட வார்த்தை, நீ கலங்காதபடி அவர்களுக்கு பயப்படாம இரு. ஏன் என் வீட்டில் இப்படி புயல் அடிக்குது, ஏன் இப்படிப்பட்ட மந்திர கட்டு இருக்கு, ஏன் இப்படி வேதனை இருக்கு, இப்படி அலைகிறேனே, திரிகிறேனே, கண்ணீர் வடிக்கிறேனே, இந்த குறைவுகளோடு இருக்கிறேனே, என்னை விசனப்படுத்துறாங்களே, என்னை வேதனைப்படுத்துறாங்களே, என்னை உடைக்கிறாங்களேன்னு சொன்ன அந்த நேரத்துல நம்மை வந்து தேற்றின ஒரே வார்த்தை, நீ கலங்காதே, நீ பயப்படாதே. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் நம்மை சந்திக்கும் பொழுது சொல்லி அனுப்பப்பட்ட வார்த்தை இதுதான். ஊழியக்காரத்துல சொல்றார், நீ போய் என் ஜனத்துல சொல்லு, அவங்களை பயப்பட வேணாம்னு சொல்லு, அவங்களை கலங்க வேணாம்னு சொல்லு. ஒருவேளை மரண தருவாயில இருந்திருக்கலாம், ஐசிவார்ல இருந்திருக்கலாம், வேதனையோடு இருந்திருக்கலாம். நமக்கு வந்த முதல் வார்த்தை, கலங்காதே, பயப்படாதே. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். உங்களுக்கு முன் செல்லும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் தாமே எகிப்தில் உங்களோடு இருந்து, அது மட்டுமல்ல, அவர் உன்னை சந்தித்த நாளிலிருந்து இதுவரைக்கும் அவரே உன்னை விட்டு விலகவே இல்லை, உன்னோடே கூட இருந்தார். ஆமென் சொல்லுங்க. உன்னோடு கூடவே இருந்தார். அல்லேலூயா. கர்த்தர் தாமே அப்படின்னா அர்த்தம், மனுஷன் வரல, எந்த ஊழியக்காரங்க வரல, கர்த்தர் தாமே தான் வந்தார். அதுதான் அந்த வார்த்தையை பாயிண்ட் அவுட் பண்ணி வேதத்துல எழுதியிருக்காங்க. உங்கள் தேவனாகிய கர்த்தர் அப்படினோட விட்டுறல, உங்கள் தேவனாகிய கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருந்தார். எகிப்தில, எகிப்து என்றால் வேதனை படுகிற ஒரு இடம், கண்ணீர் விடுகிற இடம். எகிப்தினுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லுங்க? வேதனையான ஒரு இடம், அடிமைத்தனமான ஒரு இடம், குறைவுகளோடு கூட இருக்கிற இடம், பேச முடியாது, தன்னை ஆராதிக்கிற தேவனை கூட நம்ம என்ன பண்ண முடியாது, வாய் திறந்து ஜெபிக்க முடியாது, துதிக்க முடியாது, நம்முடைய இருதயத்தினுடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்த முடியாதபடியான ஒரு இடம். எகிப்து என்பது ஒரு பயங்கர மோசமான ஒரு இடம். அல்லேலூயா. வேதாகமத்தில் எகிப்து அப்படி என்றால் நீ கடந்து வந்த ஒரு வேதனையான ஒரு சூழ்நிலையான ஒரு இடம். ஆனாலும் ஆண்டவர் உன்னோடு கூட இருந்தார். ஆமென். பயப்படாமலும் கலங்காமலும் இருங்க. ஆனாலும் இந்த எகிப்தினுடைய நாட்களை கூட கர்த்தர் உங்களோடு கூட இருந்தார். இருந்தது மட்டுமல்ல, உன்னை நடத்தி வந்த பாதைகளிலே உன் கண்களுக்கு முன்னதாக செய்த
ஆண்டு விழா. ஒரு வருஷம் அளவு நம்ம எப்படி நடத்தினாரு, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷம் நம்மளை எப்படி விசாரிச்சாரு, என்னெல்லாம் நமக்கு செய்தார், அதை நினைவு கூறுகிற ஒரு நாள் தான் ஆண்டு விழா. இன்னைக்கு ஏன் நம்ம இப்படி உட்கார்ந்துருக்கோம் தெரியுமா? ஒரு உயிர் இல்லாம அவர் செஞ்சதை மறந்துட்டோம், அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். கர்த்தர் செய்தவைகளை மறந்தபடினாலதான் இன்னைக்கு நம்ம இப்படி உயிர் இல்லாம உட்கார்ந்துருக்கோம். அந்த சூழ்நிலைகளில அந்த இன்னும் பாருங்க, இன்னொரு 10 நாள் கழிச்சு எங்கம்மா மறந்துடுவாங்க அந்த வழி வேதெல்லாம் ஆண்டவர் உயிரை கொடுத்தாரு அப்படியேம்மா. எல்லாரும் அப்படிதான், அவங்க மட்டும் இல்ல. அந்த நிமிஷத்துல ஒரு போராட்டம் வரும்போது நம்ம அலக்கழிக்கப்படுறோம் பார்த்தீங்களா, அந்த நிமிடத்துல கர்த்தரை நடத்தி வந்த பாதைகளை நம்ம நினைவு கூறுவோம். ஆனா அதுக்கப்புறம் மறந்துடும். ஆனால் நம்மை இந்த வருஷம் முழுவதுமாய் எப்படி நடத்தினார், உடைக்கப்பட்ட நேரத்துல, பசி நேரத்துல அவர் எப்படி 1500 ரூபாய் கிடைச்சது, கர்த்தர் நாம மகிமைப்படட்டும். எவ்வளவு பெரிய தேவன். இதெல்லாம் இயற்கைக்கு அப்பாற்பட்டன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு சாட்சி அம்மே நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. திடீர்னு காக்கிறேன், எப்படி கிடைக்கும், யார் வச்சது, கர்த்தர் எவ்வளவு நல்லவர், உனக்கு யாருமே இல்லை, நானே கொண்டு வந்து வைக்கிறேன்பா, உன்னால வேலை செஞ்சு சம்பாதிக்க முடியாது, நானே உனக்கு கொடுக்குறேன். அப்ப எவ்வளவு நேசிச்சிருப்பாரு, யோசனை பண்ணி பாருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்களேன், அல்லேலூயா சொல்லுங்களேன். உங்கள் கண்களுக்கு மறைவாக செய்யலாம், உன் கண்களுக்கு முன்பதாக செய்தார். அதுதான் முக்கியமான காரியம். உன் கண்களுக்கு முன்பதாகவே உன்னை நடத்தின பாதைகள் எல்லாம் நான் செய்தவைகளை கொஞ்சம் நீ நினைவு கூறு மகளே. இன்னைக்கு உனக்கு நடக்கலன்றதுக்காக சோர்ந்து போய் உட்கார்ந்து இருக்காரு. நான் ஏன் சாட்சி கொடுக்கணும், எனக்கு ஆண்டவர் என்ன செய்த, உன்னை உயிரோடு வச்சிருக்காருல, அதுக்கே நீ எல்லாரும் எழுந்திங்க வந்து மைக்க பிடிச்சிருக்கணும். அவனை உயிரோடு வச்சிருந்தாருல்ல, அதுக்கே நீ மைக்க பிடிச்சி இந்த இடத்துல சாட்சி சொல்லி இருக்கணும். இன்னைக்கு அதை நினைக்கிறது இல்ல, எனக்கு என்ன செஞ்சாருன்னு தான் உட்கார்ந்து இருக்கணும். நமக்கு ஜீவனை கொடுத்தார், சத்துருக்களின் நடுவில் என்னை நடக்க வைத்திருக்கிறாரே. ஒரு ஆம்பளை அழுவாரா சொல்லுவாங்க, ஆம்பளை அழுக்கூடாது, அசிங்கம். அவர் அழுகிறார் என்றால் எவ்வளவு தேவனத்துல நன்மையை பெற்றிருப்பாரு. இதை சாட்சி இதோட முடியாது, இதை நான் யூடியூப்ல போடுவேன் கண்டிப்பா. அவரோட சாட்சி போட்டிருக்கேன் நிறைய, அநேகர் பார்ப்பாங்க. ஒரு ஆண் மைக்க பிடிச்சு அழுகுறாருன்னா அவ்வளவு அன்பை தேவனிடத்துல, அந்த கிருபையை உண்மையாய் பெற்றிருக்கிறபடிங்கிறது அந்த கண்ணீர் வருது. இன்னைக்கு நம்ம அவர் நடத்தி வந்த பாதைகளை மறந்து போகிறோம். ஏதாவது அப்போ புயல அனுப்பிச்சாதான் நீ என்கிட்ட உண்மையா வருவியா, அதான் ஆண்டவர் கேட்கிறாரு. ஏன் அப்படி இருக்க? ஒரு புயல அனுப்பிச்சு ஒரு வேதனையின் காரியங்கள் வைக்கும் போதுதான் நீ வருவியான்னு கர்த்தர் நம்ம கேட்கிறார். உன்னை நடத்தி வந்த பாதைகள் எல்லாம் நீ யோசனை பண்ணுவாங்களே, அதுதான் இங்க சொல்றாரு பாருங்க. 30ஆம் வசனத்துல வாசிங்க, முதல் 30ஆம் வசனத்தை வாசிங்க. வாசிக்கப்பா, யாராவது வாசிங்க. உபாகம் 1:30. உங்களுக்கு முன் செல்லும் உங்கள் தேவனாகிய கர்த்தர், உங்கள் தேவனாகிய கர்த்தர் தாமே எகிப்தில் உங்களோடு இருந்து செய்த எல்லாவற்றையும் போலவும், அதோட நிறுத்தல, மறுபடியும் சொல்றாரு, வனாந்தரத்துல செய்து வந்தது போலவும். எகிப்துல மட்டும் இல்ல, எகிப்துல மட்டும் இல்ல. எத்தனை பேர் சொல்றீங்க எகிப்துல இருந்து வந்துட்டாங்க, இன்னும் எகிப்துல இருக்கிறவங்க சொல்லாதீங்க. இப்ப நீங்க வனாந்தரத்துல இருக்கீங்க, எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? இன்னும் நீ எகிப்துல இல்ல, எகிப்துல இருந்து வெளியே வந்துட்ட, ஆனா இப்ப வனாந்தர பாதையில உன்னை நடத்தி வருகிறார். வனாந்தரத்துல இருக்கிற, ஆனா நிறைய பேர் சொன்னா நான் எகிப்துல இருந்து போல இருக்கிறேங்க, எகிப்துல இருந்து இருந்ததுலாம் என்னோட உயிர் போயிட்டு இருக்கோம். மறந்த கட்டை உடைச்சாருனால எகிப்தின் கட்டு உடைக்கப்பட்டது. எத்தனை பேர் புரியுதுன்னு தெரியல, அமைதியா உட்கார்ந்து இருக்கீங்க. எகிப்துல கட்டு உடைச்சிட்டாருன்னா ஜீவனோடு இருக்கிறீங்க என்பது அர்த்தம். அதை விட்டுட்டு அடுத்தது எந்த பாதை கொண்டு வந்தாரு? வனாந்தரம். வனாந்தரத்துல கூட சில செடிகளை வைத்திருக்கிறார், தண்ணி இல்லாம வளர்ற செடிகள்லாம் வச்சிருக்காரு. அந்த படத்துல பார்த்து நான் ஆச்சரியப்பட்டேன். இந்த செடிகள்லாம் வனாந்தரங்கள், தண்ணியே இல்லாம அது இருக்கு. காட்டு குப்பெல்லாம் யார் தண்ணி ஊத்தா? ஒண்ணுமே கிடையாது, அது வாட்டு வளருது. எத்தனை பேர் இருக்கிறீங்க? அல்லேலூயா. அனாந்தரமான ஒரு பாதை செய்தது போலவோ அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதோட முடிக்கல, அங்கேயே ஒரு கமா போட்டு வச்சிருக்காரு. ஏன்னா உன்னை நடத்துகிற அந்த காரியங்களுக்கு பாயிண்டே கிடையாது மகளே. இந்த பூமியில நீ இருக்கிற வரைக்கும் உனக்கு கமாதான். அப்படின்னா என்ன அர்த்தம்? தொடர்ச்சி ஆயிட்டே இருக்கு. அதனால தான் இங்கிலீஷ்ல எக்ஸெட்ரா அப்படின்னு முடிப்பாங்க. சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை, இனிமே எக்ஸெட்ரா 1 2 3 அண்டு பக்கத்துல ஒன்று போட்டுட்டு அதோட எக்ஸெட்ரான்னு போட்டு முடிப்பாங்க. ஏன்னா எக்ஸெட்ரா இடிசி அப்படின்னா என்ன அர்த்தம்னா இன்னும் போயிட்டே இருக்கு. உன்னை நடத்துக்கிற பாதை எப்படிதான் இன்னைக்கு இந்த பூமியில ஜீவனோடு இருக்கிற வரைக்கும் உன்னை நடத்திக்கிட்டே இருப்பாரு. ஆனா உன் கண்களுக்கு முன்பதாக செய்ததை மட்டும் நீ மறந்து போகாதே. அதை நினைவு கொள்கிற நாள் தான் இந்த ஆண்டு விழா. ஆண்டு விழான்னு சொல்லி வைக்கிறாங்க. பெரிய கொண்டாடுகிற காரியம். இவ்வளவு மோசமாக்குவாருன்னு நினைக்குவேன். ஒரு டெக்கரேஷன் கிடையாது. இப்படி ஒரு ஆண்டு விழாவை நம்ம எங்கேயுமே பார்த்துருக்க முடியாது. ஆண்டு விழா எப்படி இருக்கும்? போஸ்டர் அடிடா,
அடிச்சு எல்லாம் அறுத்து போட்டு சபையின் பேர் சின்னதா இருக்கட்டும், என் பேர் பெருசா இருக்கட்டும், கர்த்தருடைய பேர் குட்டியா இருக்கட்டும், என் பேர் பெருசா இருக்கட்டும், சபையின் பேர் குட்டியா இருக்கட்டும். நிறைய இடங்கள்ல சபையின் பேர் எப்படி இருக்கு, அவருடைய பேர் எப்படி இருக்கு? அத யோவான் ஸ்நானன் சொல்றாரு, நான் எப்படி நிறைய பேர் இந்த டவுட் வரும், சிறுமா பெருகுவாரு. நான் சிறுகவோ நீர் பெருகவும் வேணும். நான் சிறுகவோ நீர், ஏன்னா நான் இன்னைக்கு பெருசா முடியாதுமா, நீ உள்ள வாசம் பண்ணினாதான் நான் யாருன்றதை வெளியே வரும். ஆமென் சொல்லுங்களேன், ஆமென் சொல்லுங்களேன். இந்த ஆண்டு விழாவில கர்த்தர் உனக்கு சொல்ற ஒரே வார்த்தை, மகளே உன்னை நடச்சு வந்த பாதையில தயவு செய்து ஒவ்வொரு நாளும் நீ என்ன பண்ண, ஒரு 10 நிமிஷம் ஒதுக்கி நடத்தி வந்த பாதைகளை நீ நடத்திப்பார், நீ நினைச்சுப்பார். உண்மையாய் பண தேவைகளா இருக்கலாம், பலவீன நேரமா இருக்கலாம், பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில இருக்கலாம், நம்முடைய பிரச்சனைகள் இருக்கு, எது வேணா இருக்கலாம். அந்த நேரத்துல அததான் சொல்றாரு ஆண்டவர், வனாந்தரத்திலே அல்லேலூயா, வனாந்தரத்தை செய்தது போல வனாந்தரத்துல இருந்தா கூட நீ கரிமீன் தான் தின்னுட்டு இருக்க. உன்னை வனாந்தர பாதையில வச்சா கூட ஆண்டவர் நல்லா போஷிக்கிறாரே, உன்னை பட்டினியா விடலையே, உன்னை நடத்திட்டு வரேனே. அல்லேலூயா சொல்லுங்களேன். தண்ணி இல்லாத இடத்துல உங்களுக்கு தண்ணி வாங்கவும் காசு கொடுக்கறனே. எத்தனை பேர் புரியுது? எத்தனை பேர் புரியுது? அந்த கேன் தண்ணி வாங்க கூட உனக்கு காசு கொடுக்கிற தெய்வமா நான் தான். புரியுதா இல்லையா? ஆமா, அல்லேலூயா வர மாட்டேது. அல்லேலூயா. அதோட முடிச்சிட்டு அவர் அடுத்த வசனத்துல சொல்றாரு, ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல, வருவது கூட இல்ல, தூக்கிட்டு போயிட்டு இருக்கிறாரு, வருவது கூட சொல்லலைங்க அவரு. ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நீங்கள் இவ்விடத்திற்கு வருகிற வரைக்கும் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலுமே உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே. உன் கண்ணை பார்க்கதான் வச்சாருப்பா அவரு, உன் கண்ணுக்கு முன்னாடிதான் செய்யறாரு கிரியைகளை, உன் கண்ணுக்கு முன்னாடிதான் உன்னை விடுதலையாக்குகிறார், உன் கண்ணுக்கு முன்னாடிதான் உன்னை தேற்றுகிறார், உன்னை வழி நடத்துகிறார். அதை மறந்து போகாது இருப்போமாக. எத்தனை பேர் உள்ள இருக்கிறீங்க? அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. உங்கள் தேவனாகிய கர்த்தர் எப்படி இருந்தாரோ உங்களோடு கூட இருந்தார். அப்பப்ப பாருங்க, அதையே உங்கள் தேவனாகிய அப்படின்னா உனக்கு சொந்தமான தெய்வம் அவர்தான், உனக்கு சொந்தமான தெய்வம் அவர்தான். மனுஷர்கள் யார் என்பதை வெளிப்படுத்துறவர் உனக்குதான், அவர்தான். உன்னுடைய சூழ்நிலைகளிலிருந்து உன்னை விடுதலையாக்கினவர் அவர்தான். கர்த்தர் தாமே தான் உன்னோடு கூட வந்தாரு. உன் நடந்து வந்த பாதையில, உன் பலவீனத்தை நேரத்துல, உன் சோர்வுகளின் நேரத்துல அதான் சொல்றாரு, மகளே மகனே உன்னை நடத்தி வந்த பாதைகளை நீ நினைவு கூறு. ஆமென் சொல்லுங்களேன், நினைவு கூறு. பாருங்க, கர்த்தரிடத்துல நன்மையை பெற்ற தாவீது என்ன சொல்றார்? 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரத்துல 18ஆம் வசனத்தை யாரா வாசிக்கிறேன்? 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை சீக்கிரம் வாசிக்க முடிக்கலாம். 2 சாமுவேல் 7:18. உட்பிரவேசித்து கர்த்தராகிய ஆண்டவரே, நான் ஏமாத்துறோம். நல்லா வார்த்தைங்களா? என்னப்பா ஏமாத்துறது? என்ன அர்த்தம்? என்ன தகுதி இருக்கு எனக்கு ஆண்டவரே? அதுதான் கேட்கிறார் தாவீது. நான் ஏமாத்துறப்பா, அதை நீங்க சொல்றதே இல்லையா? இன்னைக்கு உயிரோடு நான் நடமாடுறேன்னா இந்த உயிரை கொடுத்ததுக்கு, நான் இதை பெற்றுக்கொள்ளுறதுக்கு நான் ஏமாத்துறேன் ஆண்டவரே. ஜீவன் போகுமானால் நான் எங்க போயிருப்பேன் எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா என் இருதயத்துல கசப்பு இருக்கு, வைராக்கியங்கள் இருக்கு, இன்னும் நான் சத்தியத்தை நடக்கல, சத்தியத்தினுடைய நடக்கல, உங்க சித்தத்துக்கு செவி கொடுக்கல, நீங்க கொடுத்தா எதுவுமே நான் மதிக்கல, எதையுமே நான் அரவணைக்கல. இன்னைக்கு நமக்கு ஜீவனை கொடுக்கறதுக்கு, நம்ம பெற்றுக்கொள்ளுறதுக்கு நம்ம என்ன பாத்திரத்துல இருக்கிறோம்? ஏமாத்துறன்றது எல்லாமே முடியுது. அல்லேலூயா. ஏன்னா தாவீது ஆண்டவருடைய சமூகத்துல எப்பவுமே என்ன பண்ணாரு? தன்னை தாழ்த்துகிறது மட்டுமல்ல, ஆண்டவர் நடத்தி வந்த பாதையில் அவர் நினைவு கூர்ந்து கொண்டே இருந்தார், நினைவு கூர்ந்து கொண்டே இருந்தார். அண்ணன்கள் எல்லாம் நல்லா, அப்ப நல்லா சாப்பாடு போட்டு நல்லா உயரமா வளர்த்து எல்லாம் பண்ணிட்டு அவங்களை எல்லாம் போருக்கு அனுப்பிட்டாரு. என்னை மட்டும் ஆடு மேய்க்க அனுப்பிட்டார். வெயில்ல கஷ்டப்படுறேன். என்ன ஆடு மேய்க்க சாதாரண விஷயமா? எங்க புல்லு நல்லா இருக்கும் அங்க அந்த ஆடுகளை இழுத்துட்டு போனோம். வனாந்தர பாதையில நடக்கணும், அது வெயில்ல நடக்கணும், கல்லு முள்ளுல நடக்கணும். இன்னைக்கு நிறைய வீட்டுல இப்படிதான் நடக்குது. ஒரு பிள்ளைங்களை படிக்க வைப்பாங்க, ஒரு பிள்ளைங்க 3 பிள்ளைங்க இருக்காங்க, 3 பசங்களும் 3 ஸ்கூல்ல வேற வேற விதமா சேர்த்து விட்டுருக்காங்க. கடைசி பையனை கொண்டு போய் கவர்மெண்ட் ஸ்கூல்ல போட்டாங்க. கேட்டா சொல்றாங்க, காசு அவனுக்கு காசு கிடைக்கலாமா, இவனுக்கு காசு கிடைக்கும். 3 பிள்ளைங்களும் 3 ஸ்கூல் படிக்குது, 2 பிள்ளைங்களும் 2 ஸ்கூல் படிக்குது, 2 1 இது குறைச்சி அதை அதிகரிச்சு. இதுதான் பெற்றோர்களுடைய அந்த இருதயம். ஆனா என்னை உருவாக்கின தெய்வம்
என்ன ஆடு மேய்க்க அனுப்பினா கூட அந்த ஆடு பொழிஞ்சு குட்டி போட்டாதான் அவன் வீடு திரும்ப எல்லாம் வரக்கூடாது. ஒரு மேய்ப்பனுடைய காரியம் இது. கொண்டு போற ஆடுகள் குட்டி போட்டு அதை பெருக வச்ச வந்தாதான் வீட்டுக்குள்ள உனக்கு இடம், இல்லைன்னா வீட்டுக்குள்ள நீ வரக்கூடாது. மேய்ப்பனுடைய வேலை சாதாரண வேலை இல்ல. தாவீது வேற வேற நினைச்சாரு, ஆனா ஆண்டவர் சொல்றாரு இதுதான்டா பயங்கரமான வேலை. அல்லேலூயா. உன்னை ஆடு மேய்க்க அனுப்பினதாலதான் உன்னை தேடி நான் வந்தேன். உன்னை எவனும் மதிக்காததுனாலதான் உன்னை தேடி வந்தேன். உன்னை எல்லாரும் வெறுத்ததுனாலதான் உன்னை தேடி வந்தேன்றாரு ஆண்டவர். நீங்க எத்தனை பேருக்கு புரியுது? உன்னை எல்லாரும் நிந்தனைப்படுத்தினதுனாலதான் நான் உன்னை தேடி வந்தேன். நீதான் எனக்கு வேணும். எனக்கு ஞானிகள் வேணும், எனக்கு பலமுள்ளவர்கள் வேணும். அந்த சொல்றாரு, எனக்கு பலவான்கள் வேண்டாம், ஐஸ்வர்யவான் எனக்கு வேணாம், எனக்கு நீதான் வேணும்னு உன்னை தேடி வந்து மீட்டு எடுத்திருக்கிறார். அல்லேலூயா. தாவீது யோசனை பண்ணிட்டே இருக்கார். நைட்டெல்லாம் கண் முழிக்கணும். அப்படி கண்ணை அசந்துட்டா போதும், ஓனாய் வந்துடும், இல்லை எது வந்து அந்த ஆடை சாப்பிட்றோம். இந்த ஆடுகளை மேய்க்கிற மேய்ப்பனுடைய காரியம் அது ஊழியக்காரனுக்கு ஒரு சமமாய். அதுதான் சொல்றார் ஆண்டவர், எத்தனை மேய்ப்பர்ல நானே நல்ல மேய்ப்பன், ஆடுகளுக்காய் ஜீவனை கொடுத்திருக்கிறேன். ஆமென் சொல்லுங்களேன். அதுக்குதான் நம்ம எழுத உடனே சொல்லணும், நீரே என் நல்ல மேய்ப்பரப்பா, நீங்க தான்ப்பா என் மேய்ப்பரு, நீங்க தான்ப்பா என் மேய்ப்பருன்னு சொல்லணும். சொல்லதான் அவர் அதிகமா உங்களை புல்லுள்ள இடங்களை கொண்டு போயிட்டே இருப்பாரு. இன்னைக்கு அநேகர் சொல்லுகிறது இல்லை. ஆமென் சொல்லுங்களேன். மேய்ப்பன் நல்ல புல்ல தேடுவான், அப்பதான் அது நல்ல புஷ்டியாய் சீக்கிரமா அது பொழிஞ்சு அது குட்டி போட்டு சீக்கிரமா வீட்டுக்கு போகலாம். அதனால தேடி தேடி அதுதான் ஆண்டவர் இன்னைக்கு நல்ல புல்லுகளை நமக்கு கொடுக்கிறார். சரீரத்துக்கு தேவையான ஆகாரத்தை, ஆவிக்குரிய வளர்ச்சிக்குரிய அந்த ஆத்துமத்துக்குரிய ஆகாரத்தை கொடுக்கிறார். இங்க என்ன இருக்கும் இல்லைங்க, மனவாடி சபையில என்ன இருக்கும் இல்லை, உனக்கு இந்த ஆத்துமாவுக்கு நல்ல ஆகாரம் இருக்கு இருக்கா இல்லையா? நல்ல ஆகாரம், ஆத்மாவுக்கு ஏற்ற ஆகாரத்தை நான் கொடுத்துருவேன். அதுதான் எங்கில இருக்கு, வேற ஒண்ணும் இல்லை. ஆமென் சொல்லுங்க. தாவீது அதான் சொல்றேன், நான் எம்மாத்திரம் கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து தேவனாகிய கர்த்தராகிய ஆண்டவரே தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு, அதான் சொல்றேன் இதுவரைக்கும் நிக்கிறேனே. ஆனா இன்னைக்கு நிறைய சொல்றேன் என்னை எவ்வளவு அவமானப்படுத்திட்டாரு கர்த்தர், எவ்வளவு அவமானப்படுத்திட்டாரு. அப்படி இல்லை, உன்னை இதுவரைக்கும் கொண்டு வந்து நிறுத்தி வச்சிருக்கிறதுக்கு ஆண்டவரை சொல்லுங்க, ஆண்டவரே நான் எம்மாத்திரம், ஆண்டவரே என் வீடு எம்மாத்திரம், என்ன சார்ந்தவர்களே என்னை பாதுகாத்துட்டு வரீங்க, ஏன்னா நான் சோர்ந்து போயிடக்கூடாது என்பதற்காக. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. எல்லாரும் முழங்கால் படியிடுவோம், எல்லாரும் முழங்கால் படியிடுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் செய்த நன்மைகள் 1000. அதை சொல்லிட்டு நம்ம போவேன்னா நிறைய காரியங்கள் இருக்குங்க, நிறைய காரியங்கள் இருக்கு. தாவீது அதை ஒரு நாள் அவர் மறக்கவே இல்லை. ஆண்டவரே என் சத்துருக்களின் நடுவிலே என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணீங்களேப்பா, என்னை பாதுகாத்தீங்களே ஆண்டவரே. பிள்ளையே எனக்கு விரோதமா எழுதுகிற பொழுது என்னை பாதுகாத்தீரே, என் குடும்பத்தார்கள் விரோதமா எழுதும்போது என்னை பாதுகாத்தீரே, என் வீட்டார்கள் என்னுடைய சுற்றில் இருக்கிற ஜனங்கள் வேலை ஸ்தலத்துல எவ்வளோ பேர் எனக்கு விரோதமா எழுதும் போது என்னை பாதுகாத்தீரே, இந்த ஊழியத்தை பாதுகாத்தீரே. எல்லாரும் சொல்லுவோம், நன்றி சொல்லுவோம். கடைசியான நேரம் இது. எல்லாரும் சொல்லுங்க, நான் எம்மாத்திரம், என்னை இதுவரைக்கும் நடத்தி வந்ததற்கு நான் எம்மாத்திரம் ஆண்டவரே சொல்றாரு. அதனாலதான் சொல்றாரு, உன்னை என் தோளின் மேல சுமந்துட்டு இருக்க என் மகனே மகளே. ஒரு தகப்பன் தன் பிள்ளைய தோளின் மேல் சுமக்கிறது போல, சுமந்து கொண்டு போவது போல நான் உன்னை தோல் மேல போட்டு வச்சிருக்கேன்ப்பா ஆண்டவர் சொல்ற. தோல் மேல போடுற பிள்ளைகளை இப்ப தாலாட்டு பண்ணிட்டே இருப்பாங்க பாத்தீங்களா, அது மாதிரிதான் ஆண்டவர் டெய்லி நமக்கு சொல்லிட்டே இருக்காரு, பயப்படாத, கலங்காத, பயப்படாத, நான் உங்களோட இருக்கேன், நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உன்னோடு இருக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் 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 யாரும் சரீர பலவீனத்தை பார்க்காதீங்க. அடுத்த வருஷத்துக்குரிய பலனை பெற்றுக்கொள்ள போகிறோம். எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? உன்னை பள்ளத்தாக்குகளிலே நடத்திப்பதான் சொல்றாரு. அதனாலதான் சொல்லிட்டே வரார், சேயீர் மலை வழியாய் ஓரேபுக்கு 11 நாள் பிரயாண தூரத்தில் உள்ள காதேஸ் பர்னேயாவில் இருந்து ஆண்டவருடைய வார்த்தையை அவர் சொல்லிட்டே வரார். ஓரேபிலே நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மோட சொன்னது என்னவென்றால், நீங்கள் இந்த மலையருகே தங்கி இருந்த போதும் நீங்கள் திரும்பி பிரயாணம் புறப்பட்டு எமாரியரின் மலைநாட்டிற்கும் அதற்கு அடுத்த எல்லா சமனான வெளிகளும் குன்றுகளிலும் பள்ளத்தாக்கு எங்கெல்லாம் நடத்தினாராம்ல, சமனான வெளிகளிலே, குன்றுகளிலே, பள்ளத்தாக்குகளிலே, தென் திசைகளிலே, கடலோரங்களில் இருக்கிற கானானியரின் தேசத்துக்கும் லீபனோனுக்கும் ஐபிராத் என்னும் பெரிய நதி வரைக்கும் நீங்க போங்க. அங்க எல்லாம் உன்னை தூக்கி கொண்டு வந்த தெய்வம் இவர்தான், உன்னை நடத்தி கொண்டு வந்த தேவன் இவர்தான். எத்தனை பேர் கண்களை மூடி அந்த இடத்தை பாக்குறீங்க? ஆண்டவர்களை நடத்தி வந்த ஒவ்வொரு வீடுகளா இருக்கலாம், ஒவ்வொரு இடங்களா இருக்கலாம், உன்னை நடத்தி வந்த பாதைகள். ஹல்லேலூயா. உன் கூடாரத்தோடு கூட
இருந்த தெய்வம், உன்னுடைய அங்கலாய்ப்பிலே இருந்த தெய்வம், உன் வேதனை நேரத்துல இருந்த தெய்வம் உன்னை சும்மா கொண்டு வரலப்பா. தோளின் மேல சுமந்து கொண்டு போவது போல இன்னும் உன்னை இறக்கல. தோல் மேலேயே தான் வச்சிருக்கிறேன் மகளே, மகனே, உன்னை தோல் மேலேயே தான் சுமந்து கொண்டு இருக்கிறேன். உனக்கு என்ன தேவைகள் என்பது எனக்கு தெரியும். ஆனா நான் நடத்தி வந்த பாதைகளை நீ மறந்து போயிடாத, மறந்து போயிடாத. சொல்லுங்க ஆண்டவரிடத்துல, நான் எம்மாத்திரம்ப்பா, என்னை இதுவரைக்கும் நடத்தினதற்கு நான் எம்மாத்திரம், என் குடும்பத்தை நீ நடத்தினதற்கு நான் எம்மாத்திரம் ஆண்டவரே. ஹalleluya, ஹalleluya. தெய்வமே உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். எவ்வளவோ ஆண்டவருடைய சமூகத்தை நம்ம அழுதோம், வேதனைப்பட்டோம், கண்ணீர் விட்டோம். சில காரியங்கள் இப்படி இருக்கேன்னு நினைக்காதீங்க. ஏற்ற காலத்துல செய்யறதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஏற்ற காலத்துல அதை நேர்த்தியா செய்யறதுக்கு தான் உன்னை இன்னைக்கு ஆண்டவர் வைத்திருக்கிறார் மகளே. நேர்த்தியாய் செய்வாரு, நேர்த்தியாய் செய்ய போகிறார். அதற்கு தான் இந்த கால தாமதம், அதற்கு தான் இந்த கால தாமதம். ரிவலவ ரிவலவ ரிவாக்கரவலவரி யங்கரவலவா ஓரவலவரி யங்கரவலவரி யங்கரவலவரவா. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஆண்டவரே, நான் நடந்து வந்த பாதைகள் எல்லாம் என்னோடு கூட இருந்தீங்களே, இதை நடத்தினீங்களே அப்பா. என் கண்ணீரை வேதனையும் பார்த்தீர்களே தகப்பனே, உம்மை துதிக்கிறோம். இப்பொழுது உங்களை தான் நாங்க நம்பி இருக்கிறோம். சொல்லுங்க, உங்களை தான் நம்பி இருக்கிறோம்ப்பா, உங்களை தான் நம்பி இருக்கிறோம். உங்க சமூகம் தான் எங்களுக்கு, எங்களுக்கு வேற யாரும் இல்லை ஆண்டவரே. ரிவலவலவரி யங்கரவலவரி ரவலவரி வலவரி வானதி யங்குரவலவரவரவா ஷவலவலவரி யங்கரவலவரி விரி யங்கரவலவரி ரவலவரி யங்கரவலவா. இந்த நேரத்தை விட்டுறாதீங்கப்பா. ஆண்டவர் உங்கள் மத்தியில் அசைவாடிட்டு இருக்காரு. நீ சொல்லி ஆண்டோட சமூகத்துல நன்மையை பெற்றுக்கோ. திடீர்னு பிரச்சனை இறங்கும் பயங்கரமா. அப்படியே நினைச்சுப்பேன், ஏதோ ஒரு ஆபத்து வருது, ஏதோ சத்துரு சூழ்ந்துட்டான், அதான் ஒரு பிரசனத்தை அனுப்புறாரு. அப்படியெல்லாம் நடத்தினார் தெரியுங்களா உங்களுக்கு? யாரெல்லாம் அந்த பாதையில வந்திருக்கீங்க? திடீர்னு அபிஷேகம் இறங்கும், நம்ம சுத்தில அப்படியே ஒரு மாதிரி அக்கினியா இருக்கிற மாதிரி இருக்கும். அப்படியே தெரிஞ்சுப்பேன், ஏதோ ஒரு வேடன் கண்டி வச்சுட்டான், அவர் பானையை போட்டு என்னை பாதுகாத்துட்டு இருக்கிறாரு, அதனாலதான் இது இந்த பிரச்சனை இறங்குது. தெரிஞ்சு மட்டும்தான், தெரியாதபடிக்கு எனக்கு செய்த நன்மைகள் 1000 அப்பா. இஸ்ரவேலை காக்கிற தெய்வம் நீங்க. நீ தூங்குகிறது இல்ல, உறங்குகிறது இல்லப்பா. ஹalleluya, ஹalleluya. மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார், நம் பாதை எல்லாம் செவ்வையாக்குவார். மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார், நம் பாதை எல்லாம் செவ்வையாக்குவார். கலங்காதே, திகையாதே, நிச்சயமாகவே முடிவு கொண்டு. கலங்காதே, திகையாதே,
நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. தகப்பன் வந்து இந்த வார்த்தைக்கு ஜெபிச்சு அப்படியே காணிக்கைக்காக ஜெபிப்பார். அடுத்த நிகழ்ச்சி வந்து திருவிருந்து ஆராதனைக்காக அவர்கள் ஜெபிப்பார். ஆண்டவரே, அருமையான வேலைக்காக கர்த்தாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதுவரை நடத்தினீரே ராஜா, அப்பா நன்றி ஆண்டவரே. 10 ஆண்டுகள் தீர்க்க தரிசனமாய் கர்த்தாவே நீர் நடத்து. ஆமாம் ஆண்டவரே, உங்களுடைய திட்டம், உங்களுடைய செயல் ஆண்டவரே அப்பா நடத்து. கர்த்தாவே ஸ்தோத்திர ஆண்டவரே, நீர் எனக்காக ஆண்டவரே இந்த சபை ஸ்தாபிக்கிறோ அந்த நோக்கம் நிறைவேறுகிறார். 10வது ஆண்டு நிறைவாய் கர்த்தாவே உடைய நோக்கத்தினுடைய அஸ்திபாரங்கள் ஆண்டவரே அப்பா அப்படியாய் விஸ்தீரணமாகட்டும். பெரிதாக தராது எல்லை கர்த்தாவே நீர் பெரிதாக்கும் ஆண்டவர். இன்னும் அநேக உள்ளங்கள்ல ஒரு சில சந்தேகத்தோடு இருப்பார்கள் ஆண்டவரே. ஆனாலும் கர்த்தர் உரைத்தது அப்படியே நடக்கும். ஒரு சிலர் நினைக்கலாம் என்னுடைய எதிரி அப்படியே தானே இருக்கிறான், நல்ல வளர்ச்சியா இருக்கிறானே. இல்லை, மறுபக்கத்தை கர்த்தர் உனக்கு காண்பிப்பாரானால் நீ புரண்டு ஓடுவ, புரண்டு ஓடுவ. உன் எதிரி உன்னுடைய வளர்ச்சியை பார்க்கணும், உன் எதிரி உன்னுடைய வளர்ச்சியை பார்க்கணும். உன்னுடைய எதிரியுடைய கண்கள்ல நீ வளர்ச்சியா இருப்பதை பார்க்கணும். ஆமா, நீ எந்த அளவுக்கு உயர்த்திருக்கிறது உன்னுடைய எதிரிகளுடைய கண்கள் காணுவட்டை உனக்கு ஜீவனோடு வைக்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே கர்த்தாவே உமக்கு நன்றி ராஜா, உமக்கு நன்றி. வந்த பிள்ளைகளை பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். வாழ்ந்த பிள்ளைகளை கர்த்தாவே நீர் எடுத்திருக்கிறீர், நீர் தெரிந்து கொண்டிருக்கிறீர், நீர் ரட்சித்து கொண்டிருக்கிறீர், நீர் விடுதலை கொடுத்திருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. ஆமா ஆண்டவரே அப்பா சோதரம் நாங்கள் வாசித்தது போல தகப்பனே அப்பா தாமே எங்களோடு கூட இருந்து நடத்தி வந்த எல்லா பாதைகளையும் தினதோறும் நினைக்க கர்த்தர் கிருபை செய்கிறாங்க. ஆண்டவர் வந்த பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பதற்காய், போஷிப்பதற்காய், நடத்துவதற்காய் நன்றி செலுத்துகிறார். ஆசீர்வதிங்க, பலப்படுத்த கிருபையினால் தோன்றுகிறார். ஆண்டவரே எல்லாரும் காணிக்கையில கரங்களை எடுத்துக்கணும், எல்லாரும் காணிக்கையில கரங்களை எடுத்துக்கணும். கர்த்தாவே இந்த காணிக்கை கர்த்தாவே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. பிள்ளைகள் உமக்கென்று கொடுக்கிறார்களப்பா, உற்சாகமாய் கொடுக்கிறவர்களே தேவன் பிரியமாய் இருக்கிறார் என்று சொல்லி நாங்கள் வேதத்துல வாசிக்கிறோம், அனுபவிக்கிறோம். அதற்காக உமக்கு நன்றி. உற்சாகமாய் கொடுக்க கர்த்தர் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. கனமும் மகிமை நீர் எடுத்துக் கொள்ளுங்க. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. பாடும்பொழுது நீங்கள் காணிக்கை செலுத்தலாம்.